guys, welcome to IMO Kitchen. இந்த செகப்பு சோளத்துல நம்ம சூப்பரான இட்லி செய்ய போறோம். இதே மாதிரி 2 கிளாஸ் அளவுக்கு நான் செகப்பு சோளம் வந்து எடுத்துக்க போறேன். வெள்ளை சோளம் எல்லாருக்கும் காமனா கிடைக்கும். ஆனா இந்த செகப்பு சோளம் யாருக்கும் அவ்வளோ கிடைக்காது. அப்படி இல்லைன்னா நீங்க வெள்ளை சோளத்திலே இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இதுல வந்து தூசி வந்து நிறைய இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா 2 கையை வச்சு இந்த மாதிரி வந்து நீங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாதான் எல்லா தூசியும் இதுல போகும். அப்புறம் இந்த கிளாஸ் அளவுலேயே வெள்ளை உளுந்து வந்து 1/2 கிளாஸ் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதுலயும் வந்து தூசி இருக்கும். நம்ம தண்ணி நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இதுல வந்து தூசி எல்லாம் இல்லாம நல்லா கிளியரா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதுல நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்தும் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. உளுந்துலயும் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து கூடயே வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல உளுந்து மட்டும் நான் என்ன பண்ண போறேன், ஃப்ரிட்ஜ்ல எடுத்துட்டு போய் வச்சிருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம அரைக்க போறோம். இப்போ பாருங்க, மார்னிங் வந்து சூப்பரா ஊறி வந்துருச்சு. இது வந்து அரைக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஹெல்த்தியான இட்லி ரெசிபிஸும் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸும் நான் வந்து எவ்ரிடே போஸ்ட் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இல்லை கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்தோடனே பாருங்க இந்த பதத்துல இருக்கும். இதோடைய பார்ட் 2 வீடியோல நான் வந்து மிச்சம் என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடியே நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாதான் பார்ட் 2 வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.